பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. மன்னிக்கும் தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் ஒழுக்கமற்ற தன்மையை மன்னித்தருளும். எங்கள் வார்த்தைகளில் உண்மை இல்லை, எங்கள் வார்த்தைகள் சரியானதாய் இல்லை. நாங்கள் வாக்கு தவறி நடந்திருக்கிறோம். எங்களில் அநேகம் குற்றங்கள் உண்டு. எங்களை மன்னியும் சுவாமி. அவதூறு சொல்லி இருக்கிறோம், புறங்கூறி இருக்கிறோம், பொய் பேசி இருக்கிறோம். ஆண்டவரே, கெட்ட வார்த்தைகள் எங்களுக்குள் இருந்திருக்கிறது. எங்கள் வாயின் வார்த்தைகளில் நாங்கள் சுத்தமாய் இல்லை. எங்களுடைய வாக்கு தவறி நடந்து இருக்கிறோம். இப்படிப்பட்ட பாவங்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். உம்மில் பரிசுத்தமாய் வாழவும், உமக்கு பிரியமானவர்களாய் இருக்கவும் எங்களுக்கு பாக்கியம் தாரும். உம்முடைய ஆளுகை எங்கள் மீது வரட்டும். உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடட்டும். உம்முடைய கிருபை எங்களில் பெருகட்டும். கர்த்தாவே, உம்மை நம்பி இருக்கிறோம். நீரே எங்கள் கதியென்று வந்திருக்கிறோம். உம்மை அண்டிக் கொள்கிறோம். உம்முடைய செட்டைகளின் கீழ் மறைந்து கொள்ள விரும்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்கள் எல்லா ஒழுக்கமற்ற தன்மைகளையும் மன்னித்தரலும். தசம பாகம் செலுத்துவதிலும் காணிக்கைகளிலும் நாங்கள் தவறு செய்திருக்கிறோம். எங்களை மன்னியும். முழுமையான ஒழுக்கமும் பரிசுத்தமும் எங்கள் வாழ்க்கையில் இல்லாததை மன்னியும். கர்த்தாவே, எங்கள் குறைவுகளை எல்லாம் நீக்கி போட்டு நிறைவாக்கும். அப்படிப்பட்ட துர்க்குணங்கள் எங்களில் இருக்கிறது. அதில் ஒரு சில இருக்கிறது ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்கிற அந்த துர்க்குணங்கள், அந்த கெட்ட சுபாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும். இது நிமித்தம் பொல்லாதவன் எங்களை ஆளுகை செய்கிறான், எங்களை துன்பப்படுத்துகிறான், எங்களுக்கு நோயும் துன்பமும் பலவித துயரங்களையும் கொடுத்து வேடிக்கை பார்க்கிறான். கர்த்தாவே, எங்கள் துர்க்குணங்கள் எங்களை விட்டு நீங்கி போகட்டும். எங்களுடைய மனம் புதிதாகும்படி எங்களை மன்னித்து விடுதலையாக்கும். இந்த நாளிலே எங்களை விடுதலையாக்கி எங்களை காத்து கொள்ளும். நீரே எங்கள் கதியாய் இருக்கிறீர். 9 விதமான பரிசுத்த ஆவியின் கனிகளை நாங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கும்படியாக எங்களுக்கு கிருபை செய்யும். அப்பா பிதாவே, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறீரே, மாம்சத்தின் கிரியைகளான 17 காரியங்களையும் நாங்கள் விட்டுவிட வேண்டும் என்று நீர் சொல்லி இருக்கிறீரப்பா. அவைகளை நாங்கள் விட்டுவிட தவறி இருக்கும். சர்வலோகாதிபதியே, கிருபையாயிரும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் வல்லமையும் மகிமையும் ஸ்தோத்திரமும் பலமும் சதா சர்வ காலங்களிலும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதிராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மாரநாதா.